ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் குக்கு வித் கோமாளி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது கிரேஸ் அக்கா அவங்க செஞ்ச சுக்குனி சீஸ் மஃபின் வித் கார்லிக் மயோனஸ். இந்த ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க. இது நம்ம கிச்சனில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வெல்கம் டு யாஸ்மிஜி கிச்சன். இப்போ முதல்ல கேக் செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். இது நல்லா நுர பொங்குற அளவு நல்லா பீட் பண்ணிவிட்டு இது கூட சுக்குனியை நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், அதாவது பட்டைத்தூள் சேர்த்துக்குவோம். இது கூட சீஸ் ஒரு துண்டு எடுத்திருக்கேன். நான் க்யூப் சீஸ் தான் எடுத்திருக்கேன். அதையும் இதை கூட சேர்த்து துருவி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் இது கூட ஒரு கப் அளவு மைதா சேர்த்துக்குவோம். சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண நான் அந்த மாதிரி வந்துடும். இப்போது நான் கப் கேக் மோல்டுவாக எடுத்திருக்கேன். அதில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை இது கூட சேர்த்துடலாம். இதில் 1/2 கப் அளவு சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் பேனில் எடுத்து வச்சிடலாம். பேனில் எடுத்து வச்சு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷத்துலேயே இது சீக்கிரமே வெந்து வந்துடும். இப்போ டூத் பிக் வச்சு டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்து வந்துருச்சு. இப்போ இருக்கட்டும். இப்போ மயோ செஞ்சிடலாம். நம்ம கார்லிக் மயோ தான் செய்ய போகிறோம். அதுக்கு 2 முட்டையை உடச்சி சேர்த்துக்கலாம். அது மஞ்சள் கருவை மட்டும் தனியாக எடுத்துடலாம். நிறைய பேர் மஞ்சள் கருவோடவும் மயோ செய்வாங்க. அது அவ்வளோவா டேஸ்ட் இருக்காது. அந்த முட்டையோட கவிச்சி இருக்கும். அது இல்லாமல் இருக்கிறதுக்காக நான் ஒயிட்டில் தான் செய்வேன். அதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 2 முட்டையோட வெள்ளைக்கருவும் இது கூட சேர்த்துடலாம். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 5-6 பூண்டு பொருட்கள், இது கூட 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சுகர், வினிகர் 2 டீஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்சியில் பீட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா நுர பொங்கி இந்த மாதிரி வந்துருச்சு. இப்போ இது கூட ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா மிக்சியில் ஓட விட்டுலாம். நல்லா திக் கன்சிஸ்டன்சி வர வரையும் நல்லா ஓட விட்டுருங்க. இந்த மாதிரி திக்காக வந்துருச்சு பாருங்கள். இதை விட இன்னும் திக்காக வேணும்னா இது கூட மறுபடியும் கொஞ்சம் ரீஃபைண்ட் ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். வாசனை இல்லாத எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து மறுபடியும் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இந்த மாதிரி கெட்டி பதமாக வந்துருச்சு. நம்ம மயோனஸும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது இருக்கட்டும். கேக்கெல்லாம் நல்லா ஆறி வந்துருச்சு. நம்ம இது பேப்பர்லாம் எடுத்துகிட்டு கேக்கை பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு மயோனஸும் எடுத்து வச்சிடறேன். இப்போ கேக் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாகவே இருந்துச்சுங்க. இது கூட மயோனஸை டிப் பண்ணி எடுத்து சாப்பிடலாம். அவ்வளோதான். சூப்பரான சுக்குனி சீஸ் மஃபின்ஸ் வித் கார்லிக் மைனஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக்கை தட்டி விட்டுருங்க. அப்படியே நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே போல் குக்கு வித் கோமாளி ரெசிபிஸ் எல்லாம் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் பார்த்துருங்க. மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.